வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை முதல்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், பாஸ்மதி அரிசி வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. பாஸ்மதி அரிசி 1 கப்புனா 1.5 கப் அளவு தண்ணி வச்சா போதுங்க. இப்போ நான் வந்து 2 கப் அரிசி எடுத்துருக்கேங்க பாருங்கள். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அரிசியை வந்து முதல்ல வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிங்க. ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்களேன்னா இது வந்து உடஞ்சிரும். இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரிசியை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் கொஞ்சம் மீல் மேக்கர் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், மீல் மேக்கரும் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊறுற நேரத்தில் இதுவும் ஊறிடும். இப்போது வெஜிடபிள் பிரியாணிக்கு 3 தக்காளி எடுத்துக்கலாங்க. 1 பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை இப்போ சுத்தமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேங்க. இப்போது நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலே சேர்த்துக்குங்க. எனக்கு நல்லெண்ணெய் மட்டுமே போதுமானது. அதனால் தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, திராட்சை பூ இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க நான். அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சிடும். ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்து வதக்கிக்கலாம். எப்பவுமே ஆனியன் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம்.
இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மசாலாவோட வேக வைக்கலாங்க ஒரு 5 நிமிஷம். உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டாங்க. 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போது நம்ம மீல் மேக்கர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அரிசி 2 கப் எடுத்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாஸ்மதி அரிசி 1 கப்புனா 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். நான் பாரு 2 கப்பு எடுத்துருக்கேங்க, அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 2 நான் மிக்சியில் 1 கப்பு சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 3 கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க அரிசி போடணும், அதுக்கு முன்னாடியே போடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே போட்டிங்களன்னா சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டால் தான் நல்லா உங்களுக்கு பூ மாதிரி மலர்ந்து வரும். இப்போது இது தண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுவோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை உடையாமல் அழுக்காக எடுத்து போட்டுக்குங்க. இப்போது எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. லைட்டாக கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்குங்க, ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாங்க. 3 விசில் விட்டதும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க.
வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க.